சில வேளைகளை உங்க சத்துருக்களை உங்களுக்கு விரோதமாய் வரவிடுறதே அவருதான். ஏன் தெரியுமா? அவங்க மூலமா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு சீசன்ல வெறுமையா இருப்பான், ஆனா அடுத்த சீசன்ல அவன் தான் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பான். சில யுத்தங்கள் நீங்களா தேர்ந்தெடுக்கிறது இல்ல, கர்த்தர் உங்களை அந்த யுத்தத்துக்காக தேர்ந்தெடுத்து வைக்கிறது. From a season of promise, God will take you into a season of possession. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு என் செய்தியினுடைய கரு பொருள் from promise to possession, வாக்குத்தத்தத்திலிருந்து சுதந்திரத்தை நோக்கி. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு உடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனா சுதந்திரம் இல்லை. வார்த்தை இருக்குது, ஆனா அற்புதம் இல்லை. You have the promise, but you don't have the possession. Today, God is going to break open the strongholds so that you will not stay with the promise, but you will walk into the possession. ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சுதந்திரம் வேணும் அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த வருஷம் உங்க பிராமிஸ்க்குள்ள என்டர் பண்ணணும், பிராமிஸ ப்ரோசஸ் பண்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. Understand this. From a season of promise, God will take you into a season of possession. வாக்கு பண்ணுவார், அதை உங்களுக்கு கையில கொடுப்பார். அவர் வாயால் சொன்னதை அவருடைய கரத்தாலே செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள சொன்னார். யாராவது ஒரு ஆமேன். பக்கத்துல ஒரு 2 பேருக்கு கை கொடுத்தீங்க, 2 பேருக்கு கை கொடு. ஏன் மட்டும் சவுண்ட் வருது? நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, சுதந்தரிக்க சொன்னாரு. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, சுதந்தரிக்க சொன்னார். ஆமென். எத்தனை பேர் சுதந்தரிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு டைம் லைன் இருக்குது. ப்ராமிஸ் டு பொசெஷன். வாக்கு பண்ணுவார், அதை கையகப்படுத்த வைப்பார், ஆரம்பிப்பார், அதை செய்து முடிப்பார். பாதியில விட்டுட்டு ஓடுறவர் கிடையாது. உங்களுக்கு சொன்னதை இந்த ஆண்டு செய்து முடிக்க வைப்பார். நான் நேற்று இரவு நினைக்கிறேன் தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், எழுதிக்கோங்க. 6 என்பது உங்க அற்புதத்துக்கு ஒரு அடையாளம். 6 மரியாள் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகிறது, நீ கருவுற்றிருக்கிறாய், இதற்கு அடையாளம் உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத் வயது போனவள், அவளும் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு இப்பொழுது 6 மாதங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வசனங்களை ஆண்டவர் காண்பிக்கும் போது எனக்கு சொன்னாரு, அவளுக்கு 6 மாதம்ன்றது ஒரு அடையாளம். மரியாள் போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன தெரியுமா? எலிசபெத்துடைய வயித்தை தான் பார்த்தா. போன உடனே பார்த்தது, எனக்கு ஆண்டவர் பேசினது உண்மைன்னா அதுக்கு ஒரு அடையாளம், 6 மாத கர்ப்பிணி. இந்த அம்மா போய் மரியாள் பார்த்த உடனேயே ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை கேட்ட உடனேயே எலிசபெத்துடைய வயிறுல 6 மாதங்களா அசையாத குழந்தை. எலிசபெத்துக்கே டவுட்டு, எனக்குள்ள இருக்கிறது சுதந்திரமா இல்லது கேஸான்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு டவுட்டு, இவ்வளோ நாள் நான் ஜெபிச்சு எனக்கு கிடைக்கலையே. சில நேரத்தில் உண்மையாவே நமக்கு அற்புதத்தை கத்த ரெடி பண்ணி வச்சிருப்பார், ஆனால் இருதயம் நம்ப மறுக்கும். எவ்வளோ தடவை நான் எதிர்பார்த்து நடக்கலை, எவ்வளோ தடவை நான் ஜெபிச்சு கிடைக்கல, இந்த தடவையும் அந்த மாதிரி நான் ஏமாற போறேனா,
இந்த தடவை அந்த மாதிரி நடக்க போகுதா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காமிச்சார். என்ன அடையாளம்? மரியாள் வாழ்த்துன உடனேயே வயிற்றுக்குள்ள, எலிசபெத்துடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை துள்ளிட்டான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? துள்ளின உடனே எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை வாழ்த்துகிறாள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அற்புதம் நடக்க போகிறது. அப்போ பாஸ்டர் 7னா என்ன பாஸ்டர்? 7னா கர்த்தர் பூரணப்படுத்துகிற டைம். அதுதான் ஷிஃப்ட் ஆகும். 7ல ஷிஃப்ட் ஆயிடும். வருஷத்தின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறவர். அப்ப 7ன்றது தேவன் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பூரணம். அப்ப 8னா பாஸ்டர், 8னா புதிய துவக்கம். 6 அடையாளம், 7 பூரணம், 8 புதிய துவக்கம். அப்போ 9ல தாங்க விதை கனியா மாறி கையில குழந்தையா. உங்கள் கனிகளை நீங்கள் சுதந்திரிக்க போகிற மாதம். ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அந்த டெஸ்டை எழுதி முடிச்ச பிறகு ஆபிரகாமுக்கு சொல்றார் 17ஆம் வசனத்துல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாராவது ஆமேன் சொல்லுங்க. சந்ததியாருக்கு ஏன் சத்துருக்களின் வாசல்களை தோறுகிறார்? ஏன்னா சாத்தானுக்கு ஒண்ணு தெரியும், இவங்க வந்தாங்கன்னா இங்க கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிடுவாங்க. ஆகவே இந்த இடத்தை மறைச்சு வைக்கணும், இந்த இடத்துல அவங்க வரக்கூடாது அப்படின்னு சில இடங்களை அவன் மறைச்சு வைப்பான். நம்முடைய தேவன் வெளிப்படுத்துகிறவர். உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க ஆசீர்வாதமான இடத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார். உங்களுக்கு தேவையான வேலையை ரிலீஸ் பண்ணுவார். யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிலீஸ். ப்ரொஃபஸை பண்ணுங்க, உங்களை பார்த்து, ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் இயேசுவா. உங்க வேலையை ரிலீஸ் பண்றேன், அந்த குழந்தையை ரிலீஸ் பண்றேன், கடன்ல இருந்து ஒரு பெரிய பிளெஸிங் நான் ரிலீஸ் பண்றேன். ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வருவதாக, ஒரு பெரிய அமௌண்ட் வருவதாக, உங்க பிசினஸ் செழிப்பதாக. ஐ ரிலீஸ் இட். ஆபிரகாம் மேல கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை. இவனை ஆசீர்வதித்தா இவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். Your prosperity needs to have a purpose. ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தனக்குத்தானே கனி தர செடிகளா இல்ல, கர்த்தருக்கு கனி கொடுக்கிற செடியா இருக்கணும். என்னை கர்த்தர் உயர்த்தினார்னா, நான் கவர்மெண்ட்ல இருந்தா எல்லா சபைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் நீதி செய்ய வேண்டும். ஒரு பிசினஸ் கொடுத்தா ஆலயங்களை கட்டுகிறவனாய் நான் மாற வேண்டும். சொல்லுங்க ஆமே. யோசேப்பு இருந்ததுனாலே தேசத்திலே ஒரு ரட்சிப்பு வந்தது, ஒரு ஆசீர்வாதம் வந்தது. ஒரு தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே தாவீதின் மூலமாய் முழு தேசத்துக்கும் ஒரு செழிப்பு வந்தது. ஜனங்கள் டன் கணக்குல கோல்ட கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுத்தாங்க. தாவீதே ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், இந்த திரளான அம்பாரம் யாரால் வந்தது? கர்த்தரால் இது வந்ததுன்னு சொல்லி அந்த திரட்சியான காணிக்கைக்காக அவர் நன்றி செலுத்துகிறார். மோசேயும் அப்படிதான். அடிமையா இருந்தவர்களை கர்த்தர் விடுவித்து வெளியே கொண்டு வந்த போது அவர்களை எகிப்தியத்திலிருந்து வாங்க சொன்னார். அவங்க வாங்கும் போது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடிமையா இருந்தவர்கள் ஒரே நாள்ல செல்வ செழிப்பாக மாறினார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அம்பாரம், அம்பரா துணி இல்ல, அம்பாரம், அம்பாரம், திரளான அம்பாரம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படின்னா அந்த பவுண்டின்னு அர்த்தம், பவுண்டிஃபுல் blessings. How did this come? சில வேளைகளில் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு விரோதமாய் வரவிடுறதே அவர்தான். ஏன் தெரியுமா? அவங்க மூலமா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீதும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. சிக்லாக்லே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அமலேக்கியர் வந்து அவருடைய ஆடு மாடுகளை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மனைவிகளை அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க.
அவங்களையெல்லாம் கிட்னாப் பண்ணிட்டாங்க. தாவீது கர்த்தர்ட்ட கேட்கிறார், ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா? தாவீதுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கல்லெறிந்து கொலை செய்ய விரும்புறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு சீசன்ல வெறுமையா இருப்பான், ஆனா அடுத்த சீசன்ல அவன் தான் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பான். Come on somebody. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பிச்சைக்காரனா ஒரு நாளும் பார்த்துடாதீங்க. அவனுக்கு நீங்க செய்யறது கர்த்தருக்கு செய்யறீங்க. இந்த சிறில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை கர்த்தருக்கே செய்தீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாள் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் உங்க தயவை தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னைக்கு உங்களுக்கு மேலதான் இருப்பான். நீங்க தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர். சங்கீதம் 35:27, யோவேல் 2:25-26 வாசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, என் ஊழியக்காரர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஜனமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். தாவீது எல்லாத்தையும் இழந்தாரா? 1 சாமுவேல் 30:6 சொல்றாரு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மலக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த சீசன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட உங்க மூலமா வரப்போற ஆசீர்வாதம் அவங்களுக்கு புரியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான் சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சந்தேகப்படுவாங்க. உங்களை விட்டு சில பேர் விலகி நிற்பாங்க. யாரெல்லாம் ஆமென் சொல்லுவாங்க? ரோமர் 12:17 சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவனோட சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களோட அழுகிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஐயோ எஸ்தர் இப்படி ஆயிடுச்சேம்மா, என்னம்மா அது, அழுகிறதுக்கு டீம் போட்டு இந்தியர் வருவார்கள். ஆனால் சந்தோஷப்படுகிறவரோட சந்தோஷத்துக்கு சில பேருக்கு நீங்க தாழ்வுல போனா ரொம்ப பிடிக்கும். சந்தோஷப்பட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, என்னன்ட்டு பாவம் ஆண்டவரே அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க மேல போயிட்டீங்கன்னா அது என்னமோ தெரியல. இட்ஸ் a human philosophy. I'm trying to உண்மையா நேசிக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீங்க வெற்றி அடைந்தீங்கன்னா பாராட்டுவாங்க, உங்க வெற்றியை தான் வெற்றியா சந்தோஷப்படுவாங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உண்மையா நேசிக்கிறதுக்கு சில பேரை கர்த்தர் வச்சிருப்பார். அவங்க கஷ்டத்துல உங்களை தேடி வருவாங்க, உங்களை 10-11 யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்க மூலமா தான் ஆசீர்வாதம்னு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யோபுவை அவனுடைய பேட் மூமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறாங்க. அவனுடைய பேட் மூமெண்ட்ல அவன் டெஸ்ட்ல அவனை பார்த்து அவன் டெஸ்ட் பண்ணியவே தப்பா பார்த்துடுறாங்க. உங்களை பார்க்கிறவங்க என்ன டைம்ல உங்களை பார்க்கறாங்கன்றது முக்கியம். உங்களை ஓட்டாண்டியா கர்த்தரால் கைவிடப்பட்டவர்களாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை நேரம் இருக்கும், ஆனா அது நிரந்தரம் இல்லை. ஏன்னா நீங்க டெஸ்ட பாஸ் பண்ணி யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க டெஸ்ட பாஸ் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை ஆசீர்வதிச்சாதான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு ஒரு நிலைமையை கர்த்தர் மாத்துவார். அவங்களே வந்து உங்களை கனம் பண்ணும்படி கர்த்தர் மாத்த போறார். ஆகஸ்ட் செப்டம்பர்ல உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். டெஸ்ட் எழுதுனவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வாக்குத்தத்தத்தை பெற்றவன். உலகம் கொடுக்கிற பணத்துக்கும் கடவுள் கொடுக்கிற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் கொடுக்கிறது அனித்தியமானது, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம். சொல்லுங்க அல்லேலூயா. பிசாச வணங்குறவங்களுக்கும் பணம் கிடைக்குது, கர்த்தரை தேடுறவங்களுக்கும் பணம் கிடைக்குது. ரூபா நோட்டு கலர் சேம் தான், ஆனா நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேதனை இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் தந்து விட்டா. சொல்லுங்க ஆமென். possessing the promise. அந்த ப்ராமிஸை ப்ரொசஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல டெஸ்ட் உங்க கூட இருக்கிறவங்க. அப்போ தாவீது கூட இருக்கிறவங்கள தப்பா எடுக்கல. அவன் யுத்தத்துக்கு போனார், அவங்கள போய் டிஃபீட் பண்ணாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்தியிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சொல்லுங்க ஆமென். யாராவது கையை வைத்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென். ஆனா எனக்கு இதோட திருப்தி ஆகலைங்க. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அதுக்கு மேல உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். இப்ப இது யாருடைய ஆடு மாடுகள்? யாருடைய ஆடு மாடு? தாவீதோடு இருந்தது இஸ்ரவேலின் சேனையா இல்ல ஊரால ஒதுக்கப்பட்டவங்களா? ஊருக்கு வெளியே கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாதவன், தப்பு செஞ்சுட்டு வேலையிலிருந்து தூக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவர்கள் தான் தாவீதோட இருந்தாங்க. 400 பேர். இந்த 400 பேர் ஆர்மியை வச்சு ஒரு தேசத்தையே, ஒரு தேசத்தினுடைய, ஒரு தேசத்தில் இருந்த அத்தனை ஆடு மாடுகளை போகும்போது இவங்களுக்கு 10 ஆடுகள் இருந்திருக்கும், வரும்போது 5000 ஆடுகளை ஓடிட்டு வராங்க. ஏன்னா அதுக்கு பேர் வச்சாங்க பாருங்க. அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை. யாருக்கெல்லாம் கர்த்தர் ஒரு கொள்ளைய கொடுக்கணும்? தொல்லையில் இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லாதீங்க. ஆமா, ஆண்டவரே ஒரு பார்வோனை அனுப்புவாரு, ஆண்டவரே ஒரு அமலேக்கியனை அனுப்புவாரு. அவன் வந்து உங்களுக்கு விரோதமா டென்ஷன் பண்ணுவான். அந்த அமலேக்கை பின்தொடர்ந்து நீங்க போவீங்க. அவன் கிட்ட இருக்கிற உங்க ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, வட்டியும் முதலுமா ஒரு கொள்ளைய போனஸ். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், உங்க சீசனை கர்த்தர் மாத்த போறார். இது நான் ஒரு தனி காரியமா சொல்றேன், அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் இதை நான் சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. யோசேப்பு மேல இருந்த அபிஷேகம் உங்க சீசன்ல சில நேரத்தில் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை யாரும் உணராமலும், யாரும் பயன்படுத்தி கொள்ளாமலும், யாரும் உங்களை அசட்ட பண்ணியும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். யோசேப்பு சிறைச்சாலையிலே he was still powerful with the anointing of revelation. சிறைச்சாலையிலே 2 பேர் வர்றாங்க. ஒன்னு பானபாத்திரக்காரன், மற்றொருவன் சுயம்பாகிகளின் தலைவன். இவங்க 2 பேருக்கும் ஜோசப் ப்ராஃபஸை பண்றாரு. 3 நாள்ல உன் தலை உன் உடம்புல இருக்காது. ஆனா பானபாத்திரக்காரன் சொல்றார், 3 நாளையில உன் தலையை கர்த்தர் உயர்த்த போறார். யாராவது ஒரு அல்லேலூயா? யாருக்கெல்லாம் ப்ராமிஸ்ல இருந்து பொசஷனுக்குள்ள வரணும் அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லிட்டாரா? இவரு சிறைச்சாலையில் இருக்கிற, சிறையிருப்புல இருக்கிறவங்கள்ட்ட ப்ராஃபஸி பண்றாரு. இவருக்கு பிரேக் த்ரூ வரல. ஒரு நாள் கர்த்தர் ராஜாவுக்கு ஒரு கனவு கொடுக்கிறார். ராஜாவுக்கு ஒரு கனவை கொடுத்து அதை இன்டர்பிரேட் பண்ண யாருமே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வருது. அது வரைக்கும் சிறையிருப்பில் இருக்கிறவங்க சிறைச்சாலையில பேசிக்கிட்டு இருந்த யோசேப்பு ராஜாவின் அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதுக்குதான் பிசாசு போராடுறான். இவங்க அரண்மனைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி போராடுவான். உங்களை அதுக்காகவே சிறைச்சாலை வைப்பான். போத்திபார் வீட்டில இருந்து சிறைச்சாலைக்கு போனது யோசேப்புடைய குத்தம் இல்ல,
அது கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் யோசேப்பை அந்த சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடக்கி வச்சாரு. உங்க சீசன் மாறப்போகுது, உங்க ஆடியன்ஸ் மாறப்போகுது. ஏன் தெரியுமா? உங்களை ராஜாக்கள்கிட்ட பேச வைக்க போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இங்க பேசி ஒரு மாத்தமும் வரல. ராஜா கிட்ட வந்து யோசேப்பு வெளிப்பாட தர்றாரு. ராஜா அவரை ப்ரமோட் பண்ணி எகிப்தினுடைய பிரைம் மினிஸ்டரா. கர்த்தர் உங்க சிச்சுவேஷனை மாத்த போறார். உங்க ஆடியன்ஸை மாத்த போறார். உங்களை வேல்யூ பண்ற இடத்துல உங்களை கர்த்தர் தூக்கி வைக்க போறார். இனிமேல் நீங்க ரொம்ப வேல்யூபிளா இருப்பீங்க. உங்க டைம் வேல்யூபிளா இருக்கும். இனிமேல் அந்த அலுவலகத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை வேல்யூ பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி வைக்க போறார். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்லணும்னு தோணுது? புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, சீசனை கர்த்தர் மாத்துறார். உங்களை மதிக்காத உறவுகள், உங்களை உதாசீனப்படுத்துகிற அந்த அலுவலகம், உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டியதை தடுத்து நிறுத்துகிற சில சூழ்நிலைகள். இந்த அமலேக்கு கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வழியில அவங்கள தாக்குறான். எப்ப தாக்கணும் தெரியுமா? வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், அவன் தேவனுக்கு பயப்படாமல் எதிராக வந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து, இளைத்து விடாய்த்திருக்கையில், நீ ரொம்ப டயர்டா விடாய்த்திருக்கையில், பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பின்வருகிற உனக்கு பாருங்க, ஒரு பெரிய ப்ரொசஷன் போயிட்டு இருக்கு. அதை கடைசியில யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா, யார் வருவா? ஓடுறதுல கடைசியா யார் வருவா? பிரெக்னன்ட் விமன், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறமா வியாதிப்பட்டவர்கள், வயசானவங்க, இன்னும் அங்கவீனம் உடையவர்கள். இப்படிப்பட்டவங்க தான் பின்னாடி வந்திருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமலேக்கு வீரனா இருந்தா நேர்ல வரணும், பின்னாடி வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்னாடி வர்றத பார்த்து பயப்படாதீங்க, அதை விரட்டுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த அமலேக்கு பின்னாடி வந்து பாளையத்துல பின் வருகிற அந்த பலவீனரை எல்லாம் வெட்டுறான். பெரிய வீரன் இவன். பிசாசு ஒரு முட்டாள். என் பிள்ளைங்க மேல கைய வைக்கிற அவனை சும்மா விட மாட்டோம். அப்ப அதனால ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, உங்களை செட்டில் ஆக முடியாம உங்க பயணத்துல from promise to possessionல நடுவுல பின்னாடி வந்து உங்களை வெட்டுற அந்த அமலேக்க கர்த்தர் என்ன செய்வாராம்? அதுதான் உபாகமம் 25:19 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது, உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அதை முற்றிலும் அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அமலேக்கின் ஆவிய கர்த்தர் விலத்த போகிறார். யாராவது ஆமேன் சொல்ல மாட்டேன். The principalities and powers of darkness that come against you. Some people who are
strangely acting against you. ஃபினான்ஸை டிரைவ் பண்ணுறது, உங்களுடைய டீம்ல காயங்களை கொண்டு வருது, பலவீனத்தை கொண்டு வருது. நான் நம்புறேன் அமலேக்கின் ஆவிய கர்த்தர் துரத்தி அங்க மகிமையா, அமலேக்கு தாங்க இந்த எருசலேமை பிடித்து வைத்திருந்தான். Amalek is a spirit that doesn't want God's glory to come. The Amalekite spirit will always attack when you are near your promise to possess the promise. Amalek will stand in between. அந்த அமலேக்கின் ராஜாவுக்கு பேர் ஆகாக். பேக் ஸ்டோரி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. இஸ்ரவேல் மேல பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சவுலை கர்த்தர் முதலாவதாக ராஜாவாய் மாற்றின போது சவுலுக்கு சொன்ன முதல் காரியம், அமலேக்கை நீ அழிக்க வேண்டும். ஆனால் சவுல் என்ன செய்கிறார்? அந்த ஆகாக் என்கிற அமலேக்கின் ராஜாவோட அவர்களோட சேர்ந்து உடன்படிக்கை செய்துவிட்டு அவர்கள் ஆடுகளை லஞ்சம் வாங்கி கொண்டு ராஜாவை உயிரோட விட்டுறார். அவர்களுடைய அந்த ஆடு மாடுகளை இச்சித்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த ராஜாவை விட்டு விடுகிறான், ஆகாகை. அதனால என்னாச்சுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அந்த ஆகாகினுடைய புத்திரர்களில் வந்த ஹாமான் from the Hagagites, அவருக்கு பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த மொர்தெக்காயை பார்த்து எரிச்சல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில யுத்தங்களை கர்த்தரே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். சில யுத்தங்கள் நீங்களா தேர்ந்தெடுக்கிறது இல்ல, கர்த்தர் உங்களை அந்த யுத்தத்துக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு பிறக்க போகிறது ஒரு சாமுவேல், நீங்க பிடிக்க போகிறது தேவனுடைய வீடு, நீங்க சுதந்திரிக்க போகிறது தலைமுறை தலைமுறைக்கும் சாட்சியா இருக்க போகிற இடம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.